ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் 2025 ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக மாறக்கூடிய அளவுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் என்ற ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இப்போ நோட்டீஸ் வெளியாயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செய்ய விருப்பமுடைய அனைவருக்குமே ஒரு சூப்பரான மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025 இப்போ ஜனவரி 1 முதலே நோட்டீஸ் வெளியேறிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 10க்கு மேலே அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஜிடிஎஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன பண்ணால் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2025 ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் வந்திருக்கு. இதில் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் என்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 18,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ 2025 இது ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் மாறப்போகுது. அதனால் மக்களை அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கு. அதனால் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அனைத்து விதமான டவுட்டுகளும் இப்போ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் வேகன்சி எலிஜிபிலிட்டி என்ன டேட் லாஸ்ட் டேட் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸாக தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் நீங்கள் வேலை செய்ய விருப்பமுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் என்ற பல விதமான நிறைய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, என்ன கல்வி தகுதி அனைத்துமே தொடர்ந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் தான் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக வந்திருக்கு. இதில் போஸ்டிங் நேம்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் என்ற பேரில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசு அதிரடியாக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக இருக்குது. இதில் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு இல்லையா. இதை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ஜனவரி 1 நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு ஜனவரி 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 10 நாள் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த எம்டிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு எப்படி எக்ஸாம் இருக்குமா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதில் பார்த்தீங்கன்னா 10th ஒரு 450 மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலையை கிடைத்திருக்கும். அதனால் இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அனைவரையுமே செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th நல்ல மார்க் வச்சுருந்தாலே இந்த இந்த வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைத்திரும். அதனால் இந்த எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மந்த்தை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த்தே 10,000க்கு மேலே கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து 1 2 மந்த் 3 மந்த் 3 மந்த் கழித்தது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30,000க்கு கிட்டத்தட்ட சேலரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ
ஸோ அப்டேட் வந்து வெளியாகிருச்சு. அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பகரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அந்த அஞ்சல் வட்டாரத்தில் உள்ள மொழியின் அடிப்படை அறிவு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ன மொழி அப்படின்றத நீங்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இருசக்கர ஓட்டம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் உரிமை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வயது வரம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10, 2025 படி குறைந்தபட்ச வயது 18க்குள்ளே நீங்கள் வந்து நிறைவேறிருக்கணும். ஸோ அதனால் 18 வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வயதுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சில கேட்டகரிக்கு வந்து எஸ்சி எஸ்டி அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி அவங்களுக்கும் 3 ஆண்டுகள், ஸோ பிடபிள்யூஎஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து வயது தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் எம்டிஎஸ் ஆள் சேர்ப்புக்கான 2025 ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்தே தொடங்க போகுது. ஸோ அதனால் அந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் GDS ஆன்லைன் gov.in என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அது மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய பதிவு செய்யுங்கள். MTS ஆள் சேர்ப்பு 2025 இணைப்புகள் கிளிக் செய்யவும். இதில் வந்து உங்களுடைய கிளிக் செய்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், மின்னஞ்சல் முகவரி, மொபைல் எண், அனைத்துமே புதியதாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலமாக பண்ணணும். ஏற்கனவே GDSல நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த GDS வச்சுருக்கீங்க இல்லையா? அதனுடைய நம்பரும் அதை வைத்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்ப படிவம் நிரப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதிவு எண், கடவுள் சொல்லை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வர உங்களுடைய முகவரி அனைத்துமே கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக ஒரு நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இப்போ MTS ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா GDS வந்து வெளியே போகுது. இதை தொடர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா MTS ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் விருப்பம் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையில் யாருக்காச்சும் முன்னுரிமை இருக்கா அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் டைப்பிங் இதெல்லாம் முடித்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 400, 420க்கு மேலே மார்க் வச்சுருந்தாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த கேஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இதை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கணும். இந்த MTS ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக வந்து மாறப்போகுது. சரி, ஓகே. இதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.